திரும்பி பார்க்குறப்ப எப்படி சார் இருக்கு? இவ்வளோ காலகட்டங்கள தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரா அவருடைய லெவல் மாறி இருக்கு. அண்ட் எலக்ஷன நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அவருடைய நீங்க பழகுனதுக்கும், இப்ப பார்க்குறதுக்குமான இந்த இந்த கிராஃபா எப்படி இருக்கு? இப்ப விஜய் சார பொறுத்தவரைக்கும், ஒரு இயக்குனரோட பையனா அறிமுகமாயிருக்கலாம். ஆனா அதனாலே அவர் வெற்றி அடையல ஃபர்ஸ்ட்டு. ஒண்ணு. அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அவர் காரணமா இருந்திருக்காரு. இன்னொன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஃபர்ஸ்ட் படத்திலேயே பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் படத்திலே நிராகரிக்கப்பட்ட ஒரு ஹீரோ. நிராகரிக்கப்பட்ட தோல்வி படங்கிறது வேற. விமர்சனத்துக்குள்ளாறது வேற. அப்போ ஃபர்ஸ்ட் படம் இதெல்லாம் ஒரு முடிஞ்சா ஒரு ஹீரோவா? அப்படின்ட்டு ஒரு பத்திரிக்கையில எழுதி அவமானத்தை சந்திச்ச ஒரு புது நடிகர் தான் அவர். இப்படி ஒரு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருமலைன்னு பிரேக் பண்றாரு. ஆக்ஷன் ரூட்டு போச்சு. அப்புறம் கில்லி. கில்லியில் அந்த பெரிய அந்த ஹீரோவுக்கு அடுத்த ரஜினி அந்த மாஸ் ஹீரோ. சரியான ஓப்பனிங். ஆமாம், உங்களுக்கு பெண்கள் ரசிகர்கள், யூத்து பசங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாஸ் ஹீரோ. அது வளர்ச்சி சொல்கிறேன். அப்படியே ஒரு கிராஃப், அவங்களுக்கு அந்த கிராஃபோடு வளர்கிறவங்களுடைய வளர்ச்சி தான் நிலச்சி நிற்கும்.